கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி இன்னையோட 40 நாள் ஆகுது. சொன்ன மாதிரி ஒர்க் அவுட்ல இப்பெல்லாம் புஷ் பண்ணி போட முடியாததுனால ப்ரீ ஒர்க் அவுட்க்கு ஒரு ஹெவியான மீலும் ஒரு பிளாக் காஃபியும் எடுத்துக்கிட்டேன். நான் இந்த மீல் ப்ரிப்பரேஷன்லாம் முன்னாள் நைட்டே நாளைக்கு என்ன சாப்பிடலாம் பிளான் பண்ணி யோசிச்சு வச்சிருவேன். நான் காலையில 6:30 இந்த மாதிரி சாப்பிட்டாலும் எனக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவா சாப்பிடணும் தான் தோணுது. சரி நம்ம டெய்லி வாக்கிங்லேயே ஜிம் போறோம், எனர்ஜி சேவ் பண்ணிட்டு ஒர்க் அவுட்ல புஷ் பண்ணலாம்னு வண்டியில கிளம்பிட்டேன். சரி வீட்டு விட்டு வெளியே வந்து வண்டியை எடுத்தா இன்னைக்கு அருமையான ஒரு சன்ரைஸா இருந்துச்சு. அதை அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு ஜிம் கிளம்பிட்டேன். சரி வண்டியில வந்திருக்கோம், ஒர்க் அவுட்ல புஷ் பண்ணி போடலான்னு பார்த்தா எனர்ஜி லெவல்ஸ்ல நோ டிஃபரன்ஸ், அதே மாதிரி தான் இருந்துச்சு. சரி கேலரி டெபிசிட்ல நாமளும் ஒரு ஆல்மோஸ்ட் 6 வீக்ஸா இருக்கும். இந்த ஒரு ப்ரீ ஒர்க் அவுட் சப்ளிமெண்ட் எடுக்கிறது இல்லன்ட்டு முடிஞ்ச அளவுக்கு எனக்கு புஷ் பண்ணி போட்டேன். நமக்கு எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது, ஒரு நாள் எனர்ஜியா இருக்கும், ஒரு நாள் எனர்ஜி கம்மியா இருக்கும். ஏன் இந்த மாதிரி ஆகுதுன்னா அது டோட்டலி டிபெண்ட் ஆன் யுவர் ஸ்லீப் அண்ட் ஃபுட் இன்டேக் தான். ரெண்டும் கரெக்டா இருந்தா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் வராது. இன்னைக்கான ஒர்க் அவுட்க்கு நான் பேக் அண்ட் பைசெப்ஸ் தான் போட்டேன். என்னென்ன ஒர்க் அவுட் போட்டேன் அப்படியே வீடியோல பாத்துக்கோங்க. இன்னைக்கு ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு வண்டிலேயே வந்து நல்ல ஜிம்ல கொஞ்சம் நேரம் கார்டியோ பண்ணேன். கார்டியோ முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு தோசை 2 எக் சாப்பிட்டு ஒர்க் லாகின் பண்ணிட்டேன். ஃப்ரீயா இருக்கிறப்போ கொஞ்சம் நேரம் கார்டியோ பண்ணிட்டு லஞ்சும் கரெக்டா சாப்பிட்டுட்டேன். ஈவினிங் ஒரு பிளாக் காஃபி போட்டு ரொம்ப சோம்பேறியா ஃபீல் பண்ணதுனால வண்டிலேயே நம்ம ஃப்ரெண்ட்ஸா பார்க்க கிளம்பிட்டேன். அங்க போனா இவனுங்க வர டிஃபரெண்டா சாப்பிடுறானுங்க. அதை பார்த்துட்டு வர நம்மளால சும்மா இருக்க முடியல. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம பாண்டா வேற டிமார்ட்ல ஏதோ ஜிம் வேர்ஸ்லாம் பட்ஜெட்ல இருக்குன்னு சொன்னா சரி சும்மா போய் பார்க்கலான்னு ஒரு 1000 ரூபாய் முயற்சிட்டு வந்துட்டோம். அப்புறம் ரிட்டர்ன் நைட் வீட்டுக்கு வந்து டின்னருக்கு சப்பாத்தியும் சிக்கனும் சாப்பிட்டுட்டே முடிச்சிட்டேன் கைஸ்.